ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் வீடியோ, கோல்டு சேவிங்ஸ் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா 30,000 ரூபா வருமானத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் தான் சம்பாதிச்சு ஒருத்தர் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக இருக்கோம். ஒருத்தரோட வருமானத்தில் நம்ம எவ்வளோ மீதி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட சேலரி ஒரு 30,000 வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன அதாவது செலவு, வாடகை, பைக் லோனு, சீட் அமௌண்ட்டு, மளிகை பொருளுக்கு, பால், பெட்ரோலு, மெடிக்கல் செலவு, மற்றபடி எல்லா செலவையுமே தவிர்த்து மற்ற நம்ம என்னென்ன சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அதாவது இது வந்துட்டு எங்களோட குடும்பத்தில் என்னென்ன வருமானம், என்னென்ன செலவு, எங்களோட வருமானத்தில் எவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி வீடியோஸ் இது. அதர் சேவிங்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். காயின்ஸ் உண்டியலில் நான் வந்துட்டு காயின்ஸ் தனியாக போட்டுட்ருக்கேன், நோட்டு உண்டியலில் வந்துட்டு நோட்டு தனியாக போட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு 2 பேபி இருக்காங்க, கேர்ள் பேபி. அதாவது ஒருத்தரோட உண்டியல், நோட்டு உண்டியல் வந்துட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக இருக்குது. அதில் வந்து இதில் ஒரு 500 போட்டோம்னா இன்னொரு உண்டியலையும் ஒரு 500 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டு வரோம். மேக்ஸிமம் இப்போ அந்த உண்டியலில் வந்துட்டு போட முடியறதில்ல. ஏன் அப்படின்னா ஜிபேலையே சேலரி வந்துட்டு கிரெடிட் ஆகிறதுனால நம்ம கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதனால கையில் இருந்து எப்போமாவது கிடைக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் போட முடிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வேறு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு சேவ் பண்ணலாம். நான் பண்ணிகிட்டு இருக்கிறது டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு இப்போ புதுசாக கோல்டு வந்துட்டு சேவ் பண்ணிட்டு வரேன். தங்கமயில் டிஜிகோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யாருமே லேட் பண்ணாதீங்க. ஒன்று கோல்டு சீட்டாவது இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ஒரு இதுலையாவது நான் கண்டிப்பாக கோல்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். இப்போ எப்படின்னா இப்போ நான் சொன்ன டோட்டலாக ரெண்ட் வந்துட்டு ஒரு 5,000, பைக் லோனு ஒரு 4,008, அப்புறம் சீட் அமௌண்ட் ஒரு 2,000 ரூபாய், மளிகை பொருள், பால், பெட்ரோலு, இதெல்லாம் போக இப்போ ஒரு 30,000 கணக்கு வச்சோன்னா ஒரு 14,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 14,692 ரூபா, ஒரு 14,000 வச்சுக்கோங்க. இதுலயே நம்ம ஒரு 4,000 இடையில ஏதாவது ஒரு செலவுக்குன்னே வச்சுக்கோங்க. மீதி ஒரு 10,000 இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமா சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ண முடியும். இப்போ நமக்கே வந்துட்டு தெரியாது, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட்டாக செலவு தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த செலவை கம்மி பண்ணி நீங்கள் ஒரு டைம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் நம்மளால இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். இப்போது என்னென்னா இந்த அமௌண்ட்டை வந்துட்டு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது செலவில் போயிடும். இதை சேவிங்ஸில் போட்டால் மட்டும்தான் இது வந்துட்டு சேவாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு. அது ஒன்று வந்துட்டு இப்போதைக்கு உள்ள ரேட்டில் நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு போட்டு வைக்கலாம். இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் பண்ணுறேன். நான் டிஜிகோல்டு ஆப்பில் போடுறேன், இப்போ உண்டியலில் சேவ் பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு கிராம் கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். இந்த ஜூன் மாதம், அதாவது மே மாதமும் ஜூன் மாதமும் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் இதுதான். நான் ஃபஸ்ட்டு டைம் சேர்த்து வச்சு நான் வந்துட்டு கோல்டு காயின் வாங்க போகிறேன். எனக்கு பேபிஸை வச்சுட்டு போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாதனால நான் போகலை. இன்னும் நான் போயிட்டு அந்த கிராம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதை பற்றின வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த அமௌண்ட் என்னென்னா இப்போ நான் வந்துட்டு அதாவது போன மே மாதமும் இந்த ஜூன் மாதமும் நான் சேர்த்த அமௌண்ட் இது. நம்ம சேலரியில் மீதி பண்ண அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் எதுக்காக நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கோல்டு பர்ச்சேஸ், அந்த கோல்டு காயின் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோல்டு காயின் வந்துட்டு இந்த 2 மாதத்துக்கு ஒரு டைம் நான் 1 கிராம் வந்துட்டு வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 கிராமுக்காக நான் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இது கோல்டுக்காக சேவ் பண்ண அமௌண்ட்டு. இது நான் வந்துட்டு பர்ச்சேஸ் கோல்டு வந்துட்டு காயின் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் போடுறேன். அப்புறம் இந்த அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. 20 ருபீஸ் நம்ம ஒரு நாளைக்கு 20 ரூபா சேவ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது, வீக்லி எவ்வளோ வருது, மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணலாம். இது வந்துட்டு வீக்லி சேவிங்ஸ், அதாவது மந்த்லி சேவிங்ஸ்ன்னு தனியாக இருக்குது. அது எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன். இது வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு 20 ருபீஸ் வச்சு இப்போ இந்த சாட்டர்டே, இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறது சாட்டர்டே, இந்த சண்டே வரைக்குமே நான் அதில் ஒரு 150 ருபீஸ் இருக்குது. 150 ருபீஸ் இருக்குது. அந்த 150 ருபீஸை வந்துட்டு இந்த வீக்லி சேவிங்ஸ், அதாவது டெய்லி சேவிங்ஸ். இது வந்துட்டு வீக்லி சேவிங்ஸ் இல்லை, இது டெய்லி சேவிங்ஸு.
இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மந்த் முடியறதுக்குள்ளே இந்த மந்த்லி ஃபுல்லாக நம்ம வீக்லி அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம், மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 20 ருபீஸ் சேலஞ்சிலலாம் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறது தான். ஏதாவது ஒரு பால் வாங்குறோன்னா அதுக்கான அதை வந்துட்டு மீதி பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம், எல்லாராலையுமே முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியான தான் இருக்குது. நான் இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.